Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா NEET 2025 எழுத போற மாணவர்களுக்கான வீடியோ தாங்க இது. NEET 2025 எக்ஸாம் டஃபா இருக்குமா, ஈஸியா இருக்க போதா, என்னென்ன ஸ்ட்ரிக்ட்டான நடைமுறைகள் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க, உண்மையிலேயே NEET 2025 எழுதுறது அவ்வளவு கஷ்டமா இருக்குமா, இந்த மாதிரி முக்கியமான கேள்விக்கான பதில் தாங்க இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ NEET 2024 ஓட ரிசல்ட்ல பாத்தீங்கன்னாப்பா 44 ஸ்டூடெண்ட் வந்து 720 வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல ஒரு क्वेश्चनக்கு 2 ஆன்சர் எழுதிருந்தா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது ஒரு காரணமா சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் மார்க் கொடுத்ததுனால 6 ஸ்டூடெண்ட் ஒரே சென்டர்ல 720க்கு 720 வாங்கினதா சொல்றாங்க. ஆனா ரிமைனிங் இருக்கக்கூடிய 17 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா 67 பேர்ல, அவங்க 720 அவுட் ஆஃப் 720 வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாலே டஃபஸ்டா இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் இவ்வளவு ஈஸியா வச்சதுனால தான் 17 பேர் வந்து 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா क्वेश्चन பேட்டர்ன் இவ்வளவு ஈஸியா இருக்கிறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்னால 720 அவுட் ஆஃப் 720 வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகமா எடுக்க முடிஞ்சது இப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இது நிச்சயமா NTA-க்கு ஒரு பெரிய தலைவலி தான். ஓகே, அதனால இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ற மாதிரி நெக்ஸ்ட் NEET 2025 கண்டிப்பா டஃபா தான் செட் பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியுதுப்பா. ஓகே, அது மட்டும் இல்லாம செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நார்த் இந்தியால நிறைய சென்டர்ல வந்து क्वेश्चन பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. சில சென்டர்ல முதல் நாளே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சில சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन பேப்பர் மாத்தி ஹிந்தி மீடியம்க்கு இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டோம் அப்படிங்கறத சொல்றாங்க. சில சென்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சென்டர்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச क्वेश्चंस மட்டும் ஷேட் பண்ணிட்டு ரிமைனிங் அவங்களே ஷேட் பண்ணிப்பாங்க. அதுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து மாணவர்கள் கட்டினதா சொல்றாங்க. அப்போ NEET எக்ஸாம் மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சுப்பா. அப்ப இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விதத்துல தான் NEET 2025 இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, NEET 2025 கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளே நிறைய வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது பிரிண்டட் ஆன ஷர்ட் கூட போட்டுக்க கூடாது, ஒரு பட்டன் வச்சிருக்க கூடாது, அதே மாதிரி எந்த ஆர்னமெண்ட்ஸும் வியர் பண்ணிக்க கூடாது. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா அவங்க வந்து ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணும்போதே இவ்வளவு வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. அப்போ இந்த ஸ்கேம் எல்லாம் ரெக்டிஃபை பண்ற விதத்துல தான் அடுத்த NEET 2025 இருக்க போகுது. சோ அதுலயும் இவங்க ஸ்ட்ரிக்ட்டான நடைமுறைகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாலப்பா ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 425K வெளியில வந்து அப்பா வந்து क्वेश्चन பேப்பர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவுமே ஒரு பெரிய இஷ்யூவா கருதப்படுச்சு. அப்ப இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விதத்துல தான் நமக்கு NEET 2025 இருக்கும். சோ நீங்க வந்து பயந்துக்காதீங்கப்பா, நான் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இருக்கிற நடைமுறை இப்ப இருக்கிற எப்படியும் நீட்டை வந்து அவங்க கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. எல்லாரும் விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா, NEET எக்ஸாம் இல்லாம இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நம்மளுக்கு வந்து வேற சான்ஸ் இல்ல, வேற கேட்வே இல்ல MBBS அப்படிங்கிற ஒரு டிகிரியை படிக்கிறதுக்கு. சோ இவங்க எவ்வளவு வந்து क्वेश्चन பேப்பரை டஃபா செட் பண்ணாலும் சரி, அவங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டான நடைமுறைகளை ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்க உங்களுடைய பாதையில தெளிவா இருந்து கான்ஃபிடென்ட்டா இருந்து நிச்சயமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து கண்டிப்பா அவங்க டஃபா செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சோ இந்த NEET ஸ்கேம் 2024 இதவே நீங்க நினைச்சுக்கிட்டு NEET 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுறாதீங்கப்பா. ஆல்ரெடி வந்து ஜூன் வந்து நமக்கு பாதி கடந்துட்டோம். சோ இனிமேலாவது நீங்க நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க மனசுல இந்த நினைப்பு வரும், மேம் என்னால ஒரு 600 650 வாங்குறதே பெருசு மேம், இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 600 வாங்கினாலே MBBS கிடைக்காதுன்ற பட்சத்துல நான் எப்படி மேம் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நான் படிக்கிறது, கடைசியில எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் காத்திருக்காதா அப்படின்னு கேட்டா இதுக்கு நிச்சயமா என்கிட்ட பதில் கிடையாதுப்பா. நீங்க வந்து MBBS தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த NEET அப்படிங்கிற ஒரு பாதையை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க 1 இயர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி முழு எஃபர்ட் போட்டு படிங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காம இருக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா படிச்ச மாணவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமா கூட இருக்கலாம். நம்ம அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஸ்கேம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. NEET கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு என்னைய பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க NEET 2025 ப்ரிப்பேர் பண்றீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டே 1ல இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.